தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது, ராஜினாமா செய்த 4 எம்எல்ஏக்களின் விளக்கம் குறித்து ஆய்விற்கு பிறகு முடிவெடுப்பேன் என மீண்டும் முடிவை ஒத்திவைத்திருக்கிறார் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர். தற்போதைய அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தகுதி நீக்க கோரிக்கை நிலுவையில் இருக்கும் நிலையில் 4 பேரின் ராஜினாமாவை எப்படி ஏற்கலாம் என்ற கருத்து மேலோங்கிய நிலையில் விளக்கம் கேட்டிருந்த சபாநாயகர் தற்போது மீண்டும் இந்த முடிவை ஒத்திவைத்திருக்கிறார். இன்று சபாநாயகரை சந்தித்து விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் எம்எல்ஏக்கள். இந்த நிலையில் 4 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த தடை கோரி தொடர்ந்த வழக்கில் சபாநாயகர் சட்டப்பேரவை செயலாளருக்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏக்களின் ராஜினாமா உடனே ஏற்கப்பட்டு உடனடியாக அரசிதழில் வெளியிடப்பட்டு தாவேக்காவில் இணைத்துக் கொள்ளப்பட்டது சர்ச்சையான நிலையில் தற்போது சபாநாயகர் இந்த அறிவிப்பை தெரிவித்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். ராஜினாமா செய்த 4 எம்எல்ஏக்களின் விளக்கம் குறித்து ஆய்விற்கு பிறகு முடிவெடுப்பேன் என மீண்டும் தன்னுடைய முடிவை ஒத்திவைத்திருக்கிறார் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம்.